சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி, தென் மாவட்டங்களில் செயல்படுத்தப்படாமல் உள்ள பல திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அமைச்சரா பதவியேற்க இந்த தருணம், இந்த வாய்ப்பை எப்படி பார்க்கலாம்? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த ஹாப்பியை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. லைஃப்பில் நான் பிறந்த பிரதிபலிப்பை இந்த இடத்துல நான் உணர்றேன். அதுக்கு விசுவாசமாக கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செஞ்சு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜயண்ணாவுடைய அறிவுறுத்தலின்படி அவர் சொல்கிறத கேட்டு முழுமையாக செயல்படுவேன். ராஜபாளையம் மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்கள் நிறைய வளர்ச்சிக்கான மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. என்ன மாதிரியான மாற்றத்தை நம்ம கொடுக்க போகிறோம்? பொதுவாக தென் மாவட்டங்களில் நிறைய இதுவரைக்கும் செயல்படாத திட்டங்கள், நிறைய திட்டங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லுவேன். அதை முழுமையாக எடுத்து அதை செயல்படுத்தணும், மக்களுக்கு நல்லது கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசைங்கிறத விட அதுதான் லட்சியம். அதை பண்ணணும். கண்டிப்பாக அதை நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம். நல்லது செய்வதற்கு தான் கண்டிப்பாக நாங்கள் வந்திருக்கோம். அமைச்சரவையில் பெண்களுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மொமெண்ட் எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் நிறைய பேருக்கு பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அண்ணா, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணா எப்பயுமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு. அவர் அண்ணா சொல்கிறது எப்பயுமே பெண்களுக்கு முதலிடம். நாங்கள் ஒரு மீட்டிங் போனால் கூட ஃபஸ்ட்டு அவங்கள வர சொல்லுங்கள். ஒரு உணவு இருந்ததுக்கு எங்களுக்கு கொடுத்தா கூட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பெண்களை ஃபஸ்ட்டு உட்கார வைங்க, என் தங்கச்சிகளை, என் தாய்மார்களை ஃபஸ்ட்டு உட்கார வைங்க. இந்த மாதிரி தான் அவரோட அணுகுமுறையை நாங்கள் பார்த்து தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கேன். ஏன்னா கடந்த 10 வருஷத்துக்கு மேலே நான் தலைவரோட நான் பயணிச்சிருக்கேன். அதனால் எப்பயுமே இந்த விஷயம்தான் கிடையாது. பொதுவாக A to Z எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தான் முதலிடம் கொடுப்பாரு எங்களோட விஜயனா. அதையும் இந்த இடத்துல மக்களுக்கு நிரூபிச்சு காட்டிருக்காரு. நிறைய மக்கள் பணி செஞ்சிருக்கிறீங்க. வாழ்க்கையில் நம்ம அமைச்சரா நமக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உட்கார வைப்பாங்க அப்படிங்கிற மொமெண்ட் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? இல்லை, உண்மையை சொல்ல போனால் அப்படி நான் எதுவும் எதிர்பார்க்கல. இந்த இடத்துல நான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நம்பிக்கையான ஒரு பொண்ணா நான் இருக்கேங்கிறதே உண்மையில நான் ஒரு பாக்கியமா பாவிக்கிறேன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.